அனைவருக்கும் வணக்கம். ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இடையில் குறிப்பிட்ட காலங்களாக ஒரு 16/12/2025 எந்த விதமான தகவலையும் ஷேர் பண்ணாம இருந்திருக்கேன். அது கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணோம். இன்னும் தகவல் நமக்கு கிடைக்கல. இப்போ ஷேர் பண்றதுக்கான காலகட்டம் வந்திருக்கு. ஷேர் பண்றேன். 16/12/2025 அன்று மதியம் 12:30 மணி அளவில் ராம்குமாருடைய அல்லக்கை டிரைவிங் ஸ்கூல் காரில் கூலிப்படை ரவுடியை சேர்ந்த 3 நபர்கள் எனது இடத்தில் மிரட்டுவதற்கு போயிருக்கிறார்கள். நான் அங்கு தற்செயலாக நான் அன்று பணியில் ஆந்திராவில் இருந்தேன், ஊரில் இல்லை. போனது சரியான 7:30. போன வேகத்துக்கு கேமராவை மட்டும் பார்த்துட்டு மல்மாறி விட்டு வந்து விட்டார்கள். அன்று எனக்கு குலைமற்றல் தான் சென்றிருக்கிறார்கள். அன்று நான் அங்கு இருந்திருந்தால் என்னை அவர்கள் இடத்திற்கு அழைச்சிட்டு வந்து மிரட்டியோ குட்டியோ கையெழுத்தை வாங்கி கேஸை வாபஸ் வாங்க, உன்னை கொண்டுடுவேன், போயிடுவேன், வருவேன், இதை பண்ணுவேன், அதை பண்ணுவேன்னு ஒரு மிரட்டி இது பண்ணலான்ட்டு பண்ணியிருக்காங்க. அந்த அம்பு நமக்கு தேவையில்ல. அம்பு யார் மேலே வேணாலும் பாவியம். ஏவரம் எவனா வந்தான். வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் ராம்குமார் தான். மற்றும் அவனுடைய அல்லக்கை அது யாருங்கிறது உங்களுக்கு தெரியும். திரும்பி என் வாயில் ஆசைப்படுறீங்கன்னா அதையும் சொல்லிடுறேன். கார்த்திக் டிரைவிங் ஸ்கூல், கார்த்திக் பயிற்சி பள்ளி உரிமையாளர் கார்த்திக், அவருடைய காரில் தான் இந்த கூலிப்படைகள்லாம் வராங்க. அதை சில தகவல்லாம் சேகரித்து வச்சிருந்து காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு வாட்ஸ்அப்பில் தகவல் தெரிவித்து போட்டோவோட எந்த நபர் வந்தாங்கிறது போட்டோவோட அவங்க பேசின வாய்ஸ் ரெக்கார்டு நான் பேசினது எல்லாத்தையுமே அவங்களுக்கு தகவலை தெரிவித்து அதை தற்செயலாக முறியடிச்சு வச்சிருக்கோம். மீண்டும் மீண்டும் ஆணித்தனமாக சொல்கிறேன், எனது உயிருக்கோ எனது குடும்பத்தார் உயிருக்கோ ஆபத்து ஏற்பட்டால் வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் ராம்குமார், சண்முகவேல், கண்ணதாசன், வேல்முருகன், கார்த்திக் பயிற்சி பள்ளி உரிமையாளர் கார்த்திகேயன் இவர்களால் தான் எனது உயிருக்கோ எனது குடும்பத்தார் உயிருக்கோ அச்சுறுத்தல் இருக்கிறது. எப்பொழுது வேண்டுமானாலும் எது வேணாலும் நடக்கலாம். இது தொடர்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கு ஆன்லைனில் புகார் மனு எழுத்து மூலமாக அளிக்கப்பட்டு இருக்கிறது. ஐஜிக்கும் அளிக்கப்பட்டு இருக்கிறது. டிஐஜிக்கும் புகார் மனு அளிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த தருணத்தில் எனக்கு தேவைப்படும் பட்சத்தில் அந்த குண்டர்களின் கூலிப்படையின் வீடியோக்களை சமூக வலைதளங்களில் பரப்புவதற்கும் தயாராக உள்ளேன். எனக்கு தேவைப்படும் பட்சத்தில். அது அம்பு தான். அம்பு நமக்கு தேவையில்ல. அதை ஏவனது அவன். மிஸ்டர் ராம்குமார், மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்றேன், உன்னுடைய சேர்க்கை சரியில்லை. ராங் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்க. நீ பண்ற முடிச்சு வைக்க மொல்ல மாதிரிதனம் 420 வேலை அனைத்தும் மாவட்ட ஆட்சியருக்கும் தெரியும், மதிப்புக்குரிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கும் தெரியும், இந்த வழக்கில் புலன் விசாரணை அதிகாரிகளுக்கும் தெரியும். ஏற்கனவே நீ ப்ரொமோஷன் ஆக முடியாது. கிரேட் 1 இருக்குதான் உன் லைஃப் முடிய போகுது. இன்னொன்னு உனக்கு இப்ப மாயத்துல இருந்துட்டு இப்ப கோயம்புத்தூர்ல இருக்காரு சவுத்துல தலையில கேன்சர் கட்டி அதனால அவரை விட்டு வச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரு எல்லை உண்டு. எல்லா நேரமும் மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் உங்கள் மீது வழக்கு பதிவு செய்யாமல் உங்களை காவந்து பண்ணியே வைக்காது. ஆல்ரெடி உனக்கு 3 டைம் காவல்துறையிலிருந்து வார்னிங் கொடுத்திருக்காங்க. மாவட்ட நிர்வாகமும் கொடுத்திருக்கு, காவல்துறையும் கொடுத்திருக்கு. நீ திரும்பி இந்த குண்டர்களை கூலிப்படையை அனுப்பி ரவுடியை அனுப்பி இந்த பூச்சாண்டி சலசலப்புலாம் காட்டாத. ஏற்கனவே நான் வீடியோல பதிவிட்டு இருக்கேன். நீ எங்க அனுப்புனாலும் அங்கங்க நான் புட்டேஜ் வச்சிருக்கேன்னு தெரிஞ்சுதான் நீ அனுப்புற. ரைட்டா? அது உனக்கு நீயே வைத்துக் கொள்ளும் ஆப்பு. ரைட்டா? உன்னுடைய சேர்க்கை சரியில்லை. டைரக்ஷன் தப்பான டைரக்ஷன் பாத்துக்க. இல்ல நான் எதுக்குன்னா நான் ரெடி. நான் நம்பலாம் ஒண்ணு கிடையாது. அப்படியே டீசல் தான் போட்டுருக்கேன். கைட்டு போட்டு சாக்கடை கூட உன்னால அள்ள முடியாது. ரைட்டா? இந்த பூச்சாண்டி காட்டுறவெல்லாம் வச்சுக்காத. இதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். நான் சட்டப்படி உனக்கு கிழிச்சிருவேன். ரைட்டா? இந்த கூலிப்படை அனுப்புறது, ரவுடியை அனுப்புறது, இந்த அரசியல் பிரமுகர்கள் அனுப்புறது வீட்டுக்கு, இந்த வேலைலாம் வேற அவன்கிட்ட காட்டு. என்கிட்டலாம் காட்டாத. வேலை காட்டுனா ஆம்பளை, நீ ஆம்பளை, நானும் ஆம்பளை. நானும் உப்பு போட்டு தான் நீ உப்பு போட்டுங்கிறீங்கிறது எனக்கு தெரியல. லீவை போட்டுருவா, இல்ல உன் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு வா. ஒண்டி இன்னும் பார்ப்போம். இல்ல சட்டப்படி வரும்போது உன்னை அவதூறு பரப்புறேன்னா சட்டப்படி பெட்டிஷன் கொடு. நீ பெட்டிஷன் கொடுத்தா காவல்துறை அடுத்தது விசாரணைங்கிறது கிடையாது, வழக்கு தான். அதுக்கே உள்ள திராணி இல்ல. மேலும் நீ அங்கங்க நீங்க வாங்குற கைவிட்டல் பண்ண கை மாறுது, இங்க இருந்து இங்கதான் போதுங்கிறத நான் வீடியோல சொன்னேன். அதுக்கு 3 அப்பாவி செயல்களை நீனும் உன் கை கூலியும் பறிமுதல் செய்து அது சோதனை செஞ்சிருக்கீங்க. பாக்கி அனைத்து பயிற்சி பள்ளி உரிமையாளர்கள் செல்போன்களை உன்னால் சோதனை பண்ண முடியுமா? என்னுடன் தொடர்பில் இருக்கிறார்கள், உன்னுடைய அலுவலகத்தில் இருக்கும் தகவலை எனக்கு தெரிவிக்கிறார்கள் என்று பாக்கி அனைத்து பயிற்சி பள்ளி
உரிமையாளர்களின் செல்போனை உன்னால் சோதனை செய்ய முடியுமா? 3 அப்பாவி, ஏன்னா அவங்க தான் அப்பாவி, 3 பேர், அந்த 3 நபர்கள் தான் அப்பாவி. நீ செஞ்சா எனக்கு தெரியாம போயிட்டா? நீ எப்ப செஞ்சேன்னு தெரியல. எனக்கு நேற்று காலையில் எனக்கு காலுக்கு நியூஸ் வந்துட்டு, பொழுது விடிஞ்சதுமே அதுதான், நான் தூங்கி எந்திரிச்சதுமே அந்த நியூஸ் தான் எனக்கு. ஆனா நேற்று நான் மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட்லேயே இல்லை, அது வேற. வேணா என் நம்பர் வேணா டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க. நேற்று ஃபுல்லாக நான் எங்க இருந்தேன், யார்கிட்ட பேசினேன், என்னங்கிறத வேணா டிரான்ஸ்ஃபர் பண்ணி பார்த்துக்க. இந்த பூச்சாண்டிலாம் காட்டிட்டு இருக்காது. நீ வந்து இந்த ரவுடிகளையோ கூலிப்படையோ அரசியல் பிரமுகர்களையோ அவன் வீட்டுக்கு அனுப்புனா உனக்கு நீ வைத்துக் கொள்ளும் ஆப்பு, ரைட்டா? தேவையில்லாமலாம் பண்ணிட்டு இருக்க. நெருப்பு இல்லாம எதுவுமே புகையாது. நான் விசாரணை அதிகாரிக்கு அன்னைக்கு 2023 விசாரணை செய்து முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்தாரே, அந்த விசாரணை அதிகாரிக்கும் எதுவும் தெரியாமல் இல்லை. எல்லாமே தெரியும். நீ என்னன்னா 420 வேலை பார்த்திருக்கேன்னு. உனக்கு ரிட்டையர்டு டிரான்ஸ்பர் மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து மார்ச்ல, அதுக்குள்ள நீ 420 எஃப்ஐஆர் வாங்கிடுவ. கண்டிப்பா அது நான் அதுக்கான முயற்சி அனைத்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். காவல்துறை செய்யறாங்களோ இல்லையோ, மாவட்ட நிர்வாகம் செய்தோ இல்லையோ, கோர்ட் ஆர்டரை ஒபே பண்ணி தான் ஆகணும். ஒபே பண்ணலாம். கண்டெம்ட் கோர்ட் அடுத்து சுப்ரீம் கோர்ட் தான். இப்ப ஹைகோர்ட்ல இருக்கு, அது சுப்ரீம் கோர்ட். ஆனா உன்னை விட்டுலாம் நான் தர மாட்டேன். நீ ஏவன அம்பு எனக்கு எதிரி கிடையாது. அம்பை ஏவுனது யாரு? அந்த அம்பு எனக்காகவும் ஏவும். அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க. இங்க யாரும் சுயநலம் பொதுநலம் கிடையாது, எல்லாம் சுயநலவாதிகள் தான். நீ இன்னைக்கு இருப்ப, மார்ச்ல போயிடுவ. நீ ஒரு கூத்து பண்ணி வச்சிருக்க தெரியுமா? மினி பஸ்ஸுக்கு பர்மிட், புதிய வழித்தடம் டார்கெட்னு பண்ணி வச்சிருக்க. நீ மார்ச்ல போயிடுவ. இங்க எத்தனை மினி பஸ் மயில பிடிச்சிருக்க போறான்னு தெரியல. நீ போனதுக்கு அப்புறம் தெரியும், வண்டி ஆபரேட் ஆனதுக்கு அப்புறம். நீதான் ஆனஸ்டான அதிகாரி, பொதுமக்கள் மீது சமூக அக்கறை கொண்டவன். இந்த ஏழப்பாளையம் தான் பஸ்ல வருது, மினி பஸ்ஸா இருக்கட்டும், டவுன் பஸ்ஸா இருக்கட்டும், 10 ரூபா டிக்கெட் போறாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிய? நீ எடுக்க உனக்கு திராணி இருக்கா? நீதாங்க எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டுட்டிய. நான் என்ன எலும்பு துண்டு நக்குங்கிறதே நக்கிட்டு நிக்கிறிய. அப்புறம் எப்படி நீ நடவடிக்கை எடுப்ப? ஏதாவது கட்டண உயர்வுன்னு, மினி பேருந்தா இருக்கட்டும், டவுன் பஸ்ஸா இருக்கட்டும், கட்டண உயர்வுன்னு ஏதாவது ஒரு வழக்கு பதிவு பண்ணி வண்டியை சீஸ் பண்ணி ஆர்டிஓ பாத்திருக்கியா? இன்னும் நான் நிறைய பேசலாம். ஆல்ரெடி உன் மீது புகார் மனு கொடுத்திருக்கேன், குலைமற்றல் எடுத்திருக்கேன்னு. அதை பேஸ் பண்ணிப்போம். ஒன்னும் தப்பு கிடையாது. நீ செஞ்சதுதான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அங்க புட்டேஜ் இருந்ததுனால, கேமரா இருக்குங்கிறதுனால அவங்க அப்படியே மதமாற்றி வந்துட்டாங்க. இல்ல அன்னைக்கு வந்தது மெட்டல் தோணியில தான். அதான் அந்த டிரைவிங் ஸ்கூல் காரையே நீ எனக்கு கொடுத்து அனுப்பி விட்டுருக்கீங்கன்னா, நீ வந்து எங்களை என்னவா பண்ணுவாங்கிறதுனால அனுப்பியிருக்க. உனக்கு நீயே வைத்துக் கொள்ள மாப்பு. விரைவில் மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து டிரான்ஸ்பர் ஆகி போறப்ப நீ 420 தான் போவ. ஆல்ரெடி ஒரு தொழிற்சங்கம் உன் மீது சட்டத்துக்கு புறம்பா கைவிட்டல் பெற்று சட்டத்துக்கு புறம்பான அனைத்து வேலைகளையும் எஃப்சிசிஐ கொடுத்துட்டு இருக்கேன்னு ஒரு பெடிஷன் ஆணையருக்கு போயிருக்கு. நேற்றையும் நான் அவங்களுடைய ஆணையருக்கு கூப்பிட்டு பேசியிருக்கேன், போன்ல தொடர்பு கொண்டு பேசியிருக்கேன். பெடிஷன் உன் மேல பெடிஷன் போயிட்டு தான் இருக்கு. பாத்துக்க, உனக்கு நீயே ஆப்பு வச்சுக்காத. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். நீ இல்ல இதுக்கு மேல நான் வந்து கூலிப்படை அனுப்புவேன், ரவுடி அனுப்புவேன், அவனை அனுப்புவேன், இவனை அனுப்புவேன்னா உனக்கு நீயே வச்சுக்கிற ஆப்பு தான். ஏன்னா எனக்கு உயிர் இதுக்கு சமம். ஏன்னா 2021 இந்த பிரச்சனை நான் கையில எடுத்தேன். அப்பயே எல்லாத்தையும் வெறுத்து தான் எடுத்திருக்கேன். உயிர் மேலாம் நான் பயன். நான் செய்யற தொழில் அதாட்டம் தொழில் தான். நீ இன்னைக்கு சம்பளம் வாங்கிட்டு நீ வேலை செஞ்சியா, கைவிட்டல் பெற்றியா, உன் பொண்டாட்டி பிள்ளைய பார்க்கலாம். ஆனா நான் சம்பாதிச்சுட்டு அந்த காசை நான் வீட்டுக்கு எடுத்துட்டு வரலாங்கிறது எனக்கு உத்தரவாதம் கிடையாது. அதாட்டம் தொழில தான் நான் இருந்துகிட்டு இருக்கேன். ஆனா அதாட்டம் தொழில இருக்கிறப்ப எனக்கு எதிரி எவனும் கிடையாது. உங்களாலதான். நீ ஏவிய கூலிப்படையை சார்ந்தவர்கள், நீ, சண்முகவேல், கண்ணதாசன், வேல்முருகன், கார்த்தி பயிற்சி உரிமையாளர் கார்த்திகேயனால் எனக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் எது வேணாலும் எனக்கும் எனது குடும்பத்தாருக்கும் நடக்கும் என்பதை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.